இன்னைக்கு ஒரு மால்வேரை எக்ஸிக்யூட் பண்ணி அதை எப்படி ஸ்ப்ளங்க் வச்சு டிடெக்ட் பண்ணலான்னு பார்ப்போம். இன்னைக்கு நம்ம ரிவர்ஸ் ஷெல் தான் சிமுலேட் பண்ண போகிறோம். அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரிவர்ஸ் டிசிபினா என்னன்னு ஷார்ட்டாக பார்ப்போம். நார்மல் டிசிபி கனெக்ஷனில் என்ன நடக்கும்னா, அட்டாக்கர் விக்டிம் சிஸ்டமோட ஒரு டிசிபி போர்ட்டுக்கு கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவான். அந்த போர்ட்டை லிசன் பண்ணுறதுக்கு விக்டிம் சைடில் ஒரு பேலோட் ஆல்ரெடி எக்ஸிக்யூட் ஆகி இருக்கணும். இதை தான் பைண்ட் ஷெல்ல சொல்லுவாங்க. ஆனால் ரியல் வேர்ல்டில் இன்பவுண்ட் டிசிபி கனெக்ஷன்ஸ் மோஸ்ட்லி ஃபயர்வாலில் பிளாக் பண்ணிடும். ஸோ இந்த மெத்தட் ரிலையபிளாக இல்லை. இதுவே ரிவர்ஸ் டிசிபி கனெக்ஷனில் என்ன நடக்கும்னா, விக்டிம் சிஸ்டமையே அட்டாக்கரோட போர்ட்டுக்கு அவுட் பவுண்டாக கனெக்ட் ஆக வைக்கிறோம். லைக் அட்டாக்கர் சிஸ்டமோட ஒரு டிசிபி போர்ட்டுக்கு விக்டிம் கனெக்ட் ஆகிறது. இது ஃபயர்வாலை பைபாஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். பிகாஸ் அவுட் பவுண்ட் டிராஃபிக் யூஸ்வலி ஃபயர்வால் அலோவ் பண்ணும். இங்கே இன்பவுண்ட் அண்ட் அவுட் பவுண்ட் டிராஃபிக்ன்றது, இப்போ நான் தான் விக்டிம்னு வச்சுக்கோங்க, என்கிட்ட இருந்து வெளியில் போகிற டிராஃபிக் எல்லாமே அவுட் பவுண்ட் டிராஃபிக். இதுவே எனக்கு வர டிராஃபிக் எல்லாமே இன்பவுண்ட் டிராஃபிக். ஸோ இங்கே அவுட் பவுண்ட் டிராஃபிக் ஃபயர்வால் அலோவ் பண்ணுறதுனால அட்டாக்கர்ஸ் ரிவர்ஸ் டிசிபியை யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இது ஒரு கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் டெக்னிக். இப்போ இந்த அட்டாக்கை சிமுலேட் பண்ணுறதுக்கு நான் ஒரு லேப் செட்டப் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே காலி மிஷின் தான் வந்துட்டு நம்ம அட்டாக்கராக வைக்க போகிறோம். அண்ட் தென் விண்டோஸ் 10 வந்துட்டு விக்டிம் மிஷினாக வைக்க போகிறோம். அண்ட் தென் ஸ்ப்ளங்க் என்டர்பிரைஸ் சிம்மாக யூஸ் பண்ண போகிறோம். SIEM யூஸ் பண்ண போகிறோம். இது எல்லாமே ஒரே நெட்ஒர்க்கில் தான் செட்டப் பண்ணியிருக்கேன். இங்கே நான் ஸ்ப்ளங்க் என்டர்பிரைஸ் விண்டோஸ் 10 தான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஆல்சோ சிஸ்மான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும் இந்த செட்டப்க்கு. ஸோ அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள். I'll leave the link in the description box. இதான் நம்ம லேப் செட்டப். இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோவோட பர்பஸ் என்னென்னா, எப்படி டெலிமெட்ரி ஜென்ரேட் பண்ணி அதை ஸ்ப்ளங்க் வச்சு டிடெக்ட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் இங்கே அட்டாக்கை எப்படி அட்வான்ஸ் மெத்தட்ஸில் பண்ணலான்னு சொல்ல போகிறதில்ல. இஃப் நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணினா இல்லை இதை விட பெட்டர் வே இருந்தால் ப்ளீஸ் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, இப்போது காலி ஐபி தெரிஞ்சுப்போம் ஃபஸ்ட்டு. ஸோ .30 தான் காலியோட ஐபி. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, டார்கெட்டை என்மேப் வச்சு ஸ்கேன் பண்ண போகிறோம். வல்னரபிலிட்டி எதுவும் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறதுக்காண்டி. ஸோ A for aggressive scan. .5 தான் வந்துட்டு என்னோடய விக்டிம் ஐபி. ஸோ லெட்ஸ் see. ஓகே, நமக்கு போர்ட் 3389 போர்ட் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. விச் மீன்ஸ் இது 3389 போர்ட் வந்து ரிமோட் டெஸ்க்டாப்போட ப்ரோட்டோக்காலோட டிஃபால்ட் போர்ட்டு. ஸோ இந்த போர்ட் ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரிமோட் டெஸ்க்டாப் கனெக்ஷன் பண்ண ரெடியாக இருக்குது அந்த சிஸ்டம் அப்படின்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அந்த பேலோட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு MSF வேணாம் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு ஸோ இது என்ன பண்ணால் லிஸ்ட்டு பண்ணுவோம் என்னென்ன பேலோட்ஸ் இருக்குன்னு. ரிவர்ஸ் டிசிபி ஷெல் தான் நம்ம வந்துட்டு எடுக்க போகிறோம். ஸோ அதை நம்ம செக் பண்ணுவோம், சர்ச் பண்ணுவோம். இந்த இருக்குது. ஸோ அதை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பேலோட் க்ரியேட் பண்ணுறதுக்கு MSF வேணாம் -p அப்புறம் பேலோட் காப்பி பண்ணது பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ -p ஃபார் டு ஸ்பெசிஃபை த பேலோட். அப்புறம் ஹோஸ்ட்ன்றது வந்துட்டு நம்மளோட காலி ஐபியை வந்துட்டு போடணும். அண்ட் தென் போர்ட்டுன்றது வந்து நம்மளோட, அதாவது இப்போ நான் தான் அட்டாக்கர்னால் என்னோடய ஐபியில் என்னோடய போர்ட்டில் வந்து கரெக்டாக வந்து விக்டிம் வந்து கனெக்ட் ஆகணும் இந்த பேலோட் வந்து ரன் ஆகுறப்போ. அதான் கான்செப்ட். இந்த -fன்றது என்ன ஃபைல் ஃபார்மேட் வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறோமோ அதுதான் F. அண்ட் -o வந்து அவுட்புட்டு. ஸோ இந்த விக்டிம்க்கு வந்து டாப் சீக்ரெட் .pdf தான் தெரியும். ஸோ நம்ம பேலோட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு காலி மிஷினில் ஒரு ரிசீவர் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து MSF கான்சோல் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, ஓப்பன் ஆயிடுச்சு. யூஸ் exploit /multi-handler /handler. ஸோ இது என்ன பண்ணணும்னா, இன்கமிங் கனெக்ஷன்ஸ்க்கு வெயிட் பண்ணுறதுக்காண்டி நம்ம இந்த கமெண்ட் யூஸ் பண்ணுறோம். ஆப்ஷன்ஸ் பார்ப்போம்.
ஸோ இங்கே பேலோட் வந்து ஜென்ரிக் செல் ரிவர்ஸ் டிசிபின்னு இருக்குது. நம்ம செட் பண்ண பேலோட் இல்லை. ஸோ அதனால் நம்ம செட் பண்ணிப்போம் திருப்பியும். ஸோ செட் பேலோட் நம்ம ஆல்ரெடி பண்ணால் இதை வச்சு காப்பி பண்ணியிருந்தது பேஸ்ட் பண்ணிடுங்க. அண்ட் /reverse TCP. ஸோ இங்கே எதுக்கு நம்ம கொடுக்குறோன்னா என்ன மாதிரி பேலோட் வந்து மெட்டாஸ்ப்ளாய்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி. ஓகே, இப்போது செட் ஆயிடுச்சு. இன்னும் வந்து எல் ஹோஸ்ட் வந்து செட் ஆகலை. ஸோ எல் ஹோஸ்ட் வந்து நம்மளோட காலியோட ஐபி. ஸோ அதை வந்து செட் பண்ணிப்போம். ஸோ இந்த ஐபிக்கு தான் விக்டிம் வந்து கனெக்ட் ஆகணும் அப்படின்றத கொடுக்குறோம். போர்ட் வந்து அந்த டிஃபால்ட் போர்ட்டே இருக்கட்டும். ஸோ எக்ஸ்ப்ளாய்ட் இது கொடுத்தோம்னா லிசனர் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ இப்போ வந்துட்டு யாராவது ரிவர்ஸ் கனெக்ஷன் பண்ணுறாங்களான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மீன்வைல் நம்ம என்ன பண்ணுவோம்னா இன்னொரு ஃபைல் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு டெர்மினல் ஓப்பன் பண்ணிவிட்டு python 3 http.server 80. ஸோ இது வந்து 80 இல்லைன்னா எந்த போர்ட் வேணால் தரலாம். இது என்ன பண்ணுறோன்னா நம்ம காலையில் வந்து ஒரு HTTP சர்வர் ரன் பண்ண வைக்கிறோம். ஸோ தட் விண்டோஸ் VM கேன் டவுன்லோட் த பேலோட். என்ன போர்ட் நம்பர் ஒன்று நீங்கள் தரலாம். ஓகே, ஸோ இங்கே ரெடி ஆயிடுச்சு. இப்போ விண்டோஸ் 10 போய் இதை டவுன்லோட் பண்ணி பார்ப்போம். இங்கே வந்துட்டு நம்மளோட காலியோட ஐபியை போட்டு அந்த போர்ட் நம்பர் ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தோட அந்த ஸ்பெசிஃபை பண்ணதை இங்கே கொடுத்துருக்கணும். கொடுத்து சர்ச் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இங்கே நம்மளோட பேலோட் ஃபைல் இருக்குது. இதை நம்ம டவுன்லோட் பண்ணி பார்ப்போம். கீப்னு கொடுங்க. இங்கே டெடிட்டில் இருக்க ஆரோ மார்க்கு கொடுத்து கீப் எனிவே. ஓகே, இப்போ நம்ம எக்ஸ்ப்ளோரில் போய் பார்த்தா இந்த இருக்குது. இப்போ நம்ம இந்த ஃபைலை ரன் பண்ணி பார்ப்போம். பிகாஸ் த ஃபைல் கண்டெய்ன்ஸ் அ வைரஸ் ஆர் பொட்டென்ஷியல். ஓகே, ஸோ நம்ம வைரஸ் பிளாக் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். ஸோ மேக் ஷுர் ரியல் டைம் மானிட்டரிங்கை ஆஃப் பண்ணிடுங்க. மேனேஜ் செட்டிங்ஸ் போயிட்டு ரியல் டைம் ப்ரொடெக்ஷனை ஆஃப் பண்ணிடுங்க. ஓகே, அகைன் டவுன்லோட் பண்ணி பார்ப்போம். கீப் எனிவே. ஓகே, இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். டபுள் கிளிக் பண்ணி ரன் பண்ணுங்கள். மோர் இன்ஃபோ கிளிக் பண்ணி ரன் எனிவே கொடுங்க. ஸோ இது பேக்ரவுண்ட் ரன் ஆகிட்டு இருக்கும். இப்போ நம்ம காலினெக்ஸ்க்கு வந்துட்டு ஓகே, நமக்கு மெத்தட் ப்ரொடெக்ஷன் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஷெல் கிளிக் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம விக்டிமோட டெர்மினல் ஆக்சஸ் கிடச்சிருச்சு. ஸோ ஐபி கான்ஃபிக் போட்டு பார்ப்போம். ஓகே, நம்மளோட விக்டிம் ஐபி கிடச்சிருச்சு. நெட் யூஸரை கிளிக் பண்ணணும். நெட் லோக்கல் குரூப் ஆக்சுவலி நான் நெட் லோக்கல் குரூப் ஸ்பேஸ் எல்லாம் போட்டேன். இட்ஸ் ஃபைன். நம்ம போய் அந்த கமாண்டில் இங்கே இருக்கான்னு செக் பண்ணுவோம். ஓகே, நான் ஸ்ப்ளங்க்கு பண்ணிட்டேன். இப்போது சர்ச் அண்ட் ரிப்போர்ட்டிங்கில் போயிட்டு நம்ம இண்டெக்ஸை வந்துட்டு சர்ச் பண்ணி பார்ப்போம். நான் என்னோடய இண்டெக்ஸ் வந்து மெயினில் இருக்குது. ஓகே, சர்ச் பண்ணுவோம். ஓகே, இங்கே நிறைய லாக்ஸ் இருக்குது. நம்ம காலி ஐபியை போட்டு சர்ச் பண்ணி பார்ப்போம் ஏதாவது லாக்ஸ் வருதானே. ஓகே, 24 ஈவெண்ட்ஸ் இருக்குது. அங்கே
டாப் சீக்ரெட் டாட் பிடிஎஃப் நம்மளோட பேலோட் ஃபைல் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே பார்த்துட்டே போகணும். ஸோ இங்கே நம்மளோட இமேஜ் இருக்குது. கீழே இந்த ப்ராசஸ் ஜியூஐடி ரொம்ப முக்கியம், அது நான் அப்புறமே சொல்கிறேன் ஏன்னு. ஓகே, இப்போ நான் வந்து ஈவெண்ட் கோட் 3ன்னு அண்ட் டெஸ்டினேஷன் போர்ட் 444 சர்ச் பண்ணுறேன். பிகாஸ் ஈவெண்ட் கோட் 3 வந்து எதாவது சொல்லணும், நெட்வொர்க் கனெக்ஷன்ஸ் எதாவது இருக்கான்னு பார்க்குறதுக்கு. அண்ட் போர்ட் 444 எதுக்கு பார்க்குறோன்னா, நம்மளோட சோர்ஸ் ஐப்பிலேருந்து, அதாவது நம்ம விண்டோஸ்லேருந்து எப்படி காலிக்கு வந்து கனெக்ட் ஆகிருக்குன்னு பார்க்குறதுக்காண்டி. ஸோ இங்கே நம்ம சோர்ஸ் ஐபி .5ல் இருக்குது, விச் இஸ் நம்ம விண்டோஸ் ஐபி. அண்ட் தென் நம்மளோட டெஸ்டினேஷன் ஐபி பார்த்திங்கன்னா இங்கே மேலே இருக்குது .30, அது காலி ஐபி. ஸோ 444 போர்ட்டுக்கு நம்ம அவுட் பவுண்டாக கனெக்ட் ஆகியிருக்கோம். ஓகே, இப்போ நான் இதை எடுத்துகிட்டு நம்மளோட மால்வேர் ஃபைலை வந்துட்டு மென்ஷன் பண்ணி சர்ச் பண்ண போகிறோம். அண்ட் ஈவெண்ட் கோட் 1 சர்ச் பண்ண போகிறோம். ஸோ ஈவெண்ட் கோட் 1 இஸ் ஃபார் ப்ராசஸ் க்ரியேஷன். ஸோ நம்ம மால்வேர் வச்சு ஏதாவது ப்ராசஸ் க்ரியேட் ஆகிருக்கா அப்படின்ற பார்க்க போகிறோம். ஓகே, இங்கே கமாண்ட் லைனில் command.exe வந்துட்டு இருக்குது. உள்ளே போகும். இமேஜில் command.exe. ஸோ பேரண்ட் இமேஜ் வந்து secret.pdf.exe. பட் மேலே போனால் இமேஜ் வந்து command.exe, விச் மீன்ஸ் என்னென்னா நம்மளோட மால்வேர் பேலோடு வந்து என்னென்ன இருக்குன்னா ஸ்பான் பண்ணியிருக்கு ஒரு சைல்ட் ப்ராசஸை. அந்த சைல்ட் ப்ராசஸ் என்னதுன்னா command.exe. அதுதான் பேரண்ட் ப்ராசஸ், சைல்ட் ப்ராசஸ் வாங்க. இந்த ப்ராசஸ் ஜியூஐடி இது எல்லாத்தையும் க்ளோஸ்லி வந்துட்டு ட்ராக் பண்ணுறதுக்கு தான் வந்துட்டு இந்த ப்ராசஸ் ஜியூஐடி இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம சர்ச் பண்ணி பார்ப்போம். ஸோ தட் நமக்கு இன்னும் இந்த ப்ராசஸில் என்னென்ன கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றது தெரியும். அண்ட் இதை நம்ம வந்து ஒரு டேபிள் வச்சு மென்ஷன் பண்ணி பார்ப்போம். டேபிள் டைம், எந்த டைமில் கரெக்டாக இது இந்த ப்ராசஸ் நடந்திருக்கு. அண்ட் யூசர், பேரண்ட் இமேஜ், இமேஜ், கமாண்ட் லைன். ஸோ இந்த டேபிள் எப்படி மென்ஷன் பண்ணணும், இந்த டைமில் இந்த யூசருக்கு secret.pdf.exe வந்துட்டு ஒரு கமாண்ட் ப்ராம்ப்டை வந்துட்டு இனிஷியேட் பண்ணியிருக்கு. ஸோ எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு பிடிஎஃப் ஃபைல் வந்து ஒரு command.exe வந்து ரன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொஷின் வரும். ஸோ இங்கே நம்மளோட கமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு இப்போ நம்ம ஒரு டேஷ்போர்ட் எப்படி க்ரியேட் பண்ணலான்னு பார்ப்போம். அதுக்கு நான் இந்த கமாண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கமாண்ட் வச்சு நம்ம என்னென்ன ப்ராசஸ்லாம் வந்துட்டு ஜென்ரேட் ஆகிருக்கு, அதோட கவுண்ட் என்னென்ன அப்படின்றத பார்க்கணும். ஓகே, விஷுவலைசேஷன் போயிட்டு இங்கே இருக்க நம்ம டேஷ்போர்ட். ஸோ இங்கே வந்து நியூ டேஷ்போர்ட் கொடுத்திங்கன்னா சேவ் அஸ் நியூ டேஷ்போர்ட். இதில் நம்ம டேஷ்போர்டோட டைட்டில் ரிவர்ஸ் ஷெல் இன்வெஸ்டிகேஷன் கொடுக்குறேன். அண்ட் கிளாசிக் டேஷ்போர்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் சேவ் டு டேஷ்போர்ட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ வியூ டேஷ்போர்ட் கொடுத்தீங்கன்னா யுவர் டேஷ்போர்ட் வில் பி அப்பியர்.